வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான கோயிலோட கதைக்குள்ள போக போறோம். இது சாதாரண கதை இல்ல. இந்து மதத்தோட மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அசாத்தியமான கதை. இந்த ஒரு கேள்விதான் நம்ம கதையோட மொத்த சாராம்சமே. வாங்க, தஞ்சாவூர் பக்கத்துல காவேரி நதிக்கரையில இருக்கிற திருக்கண்டியூர் திருத்தலத்தோட அந்த புராண கதைக்குள்ள நம்ம ஆழமா பயணிக்கலாம். நம்ம கதை அமைதியாலாம் தொடங்கல. பிரபஞ்சத்தையே ஒரு உழுக்குன ஒரு பெரிய சண்டையோட தான் ஆரம்பிக்குது. முதல்ல இந்த பெரிய பிரச்சனை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இது சாதாரண சண்டை இல்ல, இது தெய்வங்களுக்குள்ள நடந்த ஒரு மோதல். இது விதியே மாத்தி எழுத போகுது. ஒரு சமயம் படைக்கிற கடவுளான பிரம்மாவுக்கும் அழிக்கிற கடவுளான சிவபெருமானுக்கும் நடுவுல யார் பெரியவர்னு ஒரு வாக்குவாதம் வருது. கோபம் தலைக்கேறி சிவபெருமான் என்ன பண்றாருனா பிரம்மாவோட 5 தலையில 1 கிள்ளிடுறார். ஆனா இங்க ஒரு சிக்கல். பிரம்மா ஒரு பிராமணர். அதனால சிவபெருமான் செஞ்ச இந்த காரியத்தால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாவம் வந்துருது. இது சாதாரண தோஷம் இல்ல, தப்பிக்கவே முடியாத ஒரு கடுமையான சாபம். அந்த சாபம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் எப்படி தெரியுமா? ரொம்பவே கொடூரமா. சிவபெருமான் கிள்ளின பிரம்மாவோட தலை ஒரு மண்டையோட மாறி அவரோட கையிலேருந்து பிரிக்கவே முடியாதபடி ஒட்டிக்குச்சு. சாபம் கிடைச்சிருச்சு. இப்போ சிவபெருமான் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா யோசிச்சு பாருங்க, அழிக்கிற கடவுளுக்கே ஒரு சாபம்னா அவர் யார்கிட்ட போய் விமோச்சனம் தேடுவார்? வாங்க, பாவ மன்னிப்புக்காக அவர் போன அந்த கஷ்டமான பயணத்தை நாமளும் பின்தொடரலாம். அவரோட கையில ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த மண்டை ஓட்டுல பிச்சை எடுக்கணும். அது எப்போ நிறையுதோ அப்போதான் சாபம் போகும். இதுதான் நிலைமை. அதனால சிவபெருமான் பிக்ஷாடனர்னு ஒரு பிச்சைக்காரர் வேஷம் போட்டுக்கிட்டு ஊரூரா அலைய ஆரம்பிக்கிறார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் காசி மாதிரி எத்தனையோ புண்ணியஸ்தலங்களுக்கு போறாரு, எத்தனையோ பேர் பிச்சை போடுறாங்க. ஆனா அந்த மண்டையோட மட்டும் கொஞ்சம் கூட மறையவே இல்லை. அந்த சாபம் அவரை விடவே மாட்டேங்குது. எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்தாச்சு, எந்த பலனும் இல்ல, எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல தான் சிவபெருமானோட பயணம் அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அங்கதான் அவருக்காக கருணை காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இப்படி பல ஊரா சுத்தி திரிஞ்ச சிவபெருமான் கடைசியா திருக்கண்டியூருக்கு வர்றார். அங்க மகாவிஷ்ணு தன்னோட தங்க பார்வதியோட காட்சி தர்றார். அவர் கருணையால அந்த மண்டவோடு நிரம்புது. அடுத்த செகண்டே அந்த சாபம் போயிடுது, மண்டவோடும் உடஞ்சு சிதறிடுது. இந்த ஒரு அற்புதத்தால தான் இங்க இருக்கிற மூலவருக்கு ஹர சாப விமோஷனர்னு பேர் வந்துச்சு. ஹரன்னா சிவன். அவரோட சாபத்துக்கு விமோஷனம் கொடுத்தவர்னு அர்த்தம். பாருங்க, பேர்லயே எவ்ளோ பெரிய கதை இருக்கு. இந்த கதை வெறும் புராணத்துல மட்டும் இல்ல, இந்த கோயிலோட ஒவ்வொரு கல்லிலையும் செதுக்கப்பட்டிருக்கு. வாங்க, இந்த பெரிய நிகழ்வுக்கு சாட்சியா நிக்கிற இந்த புனிதமான இடத்தோட அமைப்பை பார்க்கலாம். சரி, இங்க மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர சாப விமோச்சன பெருமாள் தான். நின்ற கோலத்துல கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். தாயார் பெயர் கமலாசனவள்ளி. இங்க இருக்கிற விமானம் கமலாகிருதி விமானம்னும், புனித தீர்த்தங்கள் கபில தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? ஒரே காம்பவுண்டுக்குள்ள சாபத்தை நீக்கின பெருமாளும் இருக்கார், சாபம் நீங்கின சிவனும், அதாவது கண்டீஸ்வரர் தனித்தனி சன்னதியில இருக்காங்க. இது நடந்த கதைக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்குல்ல. இந்த கோயில் அமைப்பு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, இதோட ஆன்மீக முக்கியத்துவமும் ரொம்பவே பெருசு. பக்தர்களுக்கு ஏன் இந்த இடம் இவ்ளோ ஸ்பெஷலா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த திருத்தலம் திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு 2 பெரிய ஆழ்வார்களால பாடல் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சப்தஸ்தான தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயில் நமக்கு சொல்ற முக்கியமான மெசேஜ் இதுதான். நாம செஞ்ச பாவம் எவ்ளோ பெருசா வேணா இருக்கலாம், ஆனா உண்மையா மனமுருகி பெருமாள் கிட்ட சரணடைஞ்சா கண்டிப்பா சாபங்கள்ல இருந்து விடுதலையும் முக்தியும் நிச்சயம் கிடைக்கும். இதுதான் இங்க கிடைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. சுருக்கமா சொல்லணும்னா, திருக்கண்டியூர் கோயில் நமக்கு என்ன காட்டுதுன்னா, மகாவிஷ்ணுவோட கருணைக்கு எல்லையே இல்ல. யாருக்குமே விமோச்சனம் உண்டுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியா நிக்குது. நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது. சரி, இதே மாதிரி சாப விமோச்சனம் கிடைச்ச கதைகள் வேற ஏதாவது கோயில்ல உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்துல சந்திக்கலாம்.